Hello guys, welcome to Thrisha Mathematics. I am Thrisha and நம்ம class 11 refresher course module 2021 to 22 chemistry நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். First, matter around us. Matter around us இதில் நம்ம என்னென்ன பார்க்கலாம்னா matter உடைய classification and definition நம்ம பார்க்கலாம். Definition and classification பார்க்கலாம். And elements and compound உடைய differentiation இந்த லெசனில் இருக்கும். And difference between mixture and compoundsனா ரெண்டுக்குள்ள difference என்ன, and செப்ரேஷன் ஆஃப் மிக்சர்ஸ்க்கு என்னென்ன டெக்னிக்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அதோட எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கும். அண்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சொல்யூஷன் பற்றி தெரிஞ்சுக்கலாம். அண்ட் Brownian Movement அண்ட் Tyndall Effect அண்ட் Emulsion இதெல்லாமே பார்த்திங்கன்னா இதோட டெஃபினிஷன்ஸ் எல்லாம் இருக்கும். ஃபர்ஸ்ட் மேட்டருங்கிறது என்னது? எனிதிங் which has mass and occupies ஸ்பேஸ்ன்னு தெரியும். எதுக்காவது ஒரு மாஸ் இருந்து அது ஒரு ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணிருந்துச்சுன்னா அதை நம்ம பார்த்திங்கன்னா அது என்னென்னு சொல்லலாம்னா மேட்டர்னு சொல்லலாம். இப்போ இங்கே பென்சில் இருக்குது, அதை இந்த இடத்துல நம்ம ப்ளேஸ் பண்ணுறோம். இதுக்குன்னு ஒரு மாஸ் இருக்குது அண்ட் இது ஒரு பிளேஸை வந்து ஆக்குபை பண்ணியிருக்கு. ஸோ இட் இஸ் அ மேட்டர். இதுதான் எக்ஸாம்பிள். அண்ட் இப்போ கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மேட்டர்னு சொல்லுவோம். மேட்டர் கேன் பி கிளாஸிஃபைட் இன்டு 2 டைப்ஸ் இதில் இருக்குது. பியூர் சப்ஸ்டன்ஸ் அண்ட் இம்பியூர் சப்ஸ்டன்ஸ். இம்பியூர் சப்ஸ்டன்ஸ் நத்திங் பட் மிக்சர்ஸ். அப்போ பியூர் சப்ஸ்டன்ஸ் வந்து எலமெண்ட்ஸ் அண்ட் காம்பவுண்ட்ஸால் ஆனது. அண்ட் மிக்சர்ஸ் பார்த்திங்கன்னா ரெண்டு டைப் இருக்குது, ஹோமோஜீனஸ் அண்ட் ஹெட்ரோஜீனஸ்னு. அண்ட் ஹோமோஜீனஸில் 2 டைப், ட்ரூ சொல்யூஷன் அண்ட் அலாய். அண்ட் ஹெட்ரோஜீனஸில் சஸ்பென்ஷன் அண்ட் கொலாய்டெலாம் இருக்கும். இந்த சஸ்பென்ஷன், கொலாய்ட் அண்ட் ட்ரூ சொல்யூஷன்லாம் நம்ம இதுலேயே இந்த லெசனே நம்ம பார்க்கலாம், பின்னாடியெல்லாம் வரும் அதோட டெஃபினிஷன்ஸ் எல்லாமே. இப்போ பியூர் சப்ஸ்டன்ஸ் அண்ட் மிக்சர்ஸ்ன்னு இருக்கு இல்லையா? பியூர் சப்ஸ்டன்ஸ்னால் என்னது? பியூர் சப்ஸ்டன்ஸுங்கிற சிம்பிள் ஆட்டம்ஸால் இல்லைன்னா மாலிக்யூல்ஸால் கம்போஸ் ஆனது தான் நம்ம பியூர் சப்ஸ்டன்ஸ்னு சொல்லுவோம். இதில் 2 டைப், எலமெண்ட் அண்ட் காம்பவுண்ட். எலமெண்ட்டுங்கிறது made up of only one kind of atom னு தெரியும் தானே, consist of only one type of atom. அதே இது காம்பவுண்ட்னு பார்த்தோன்னா made up of molecules which contain 2 or more atom of different elements னு தெரியும். அதாவது made up of more than one kind of atom, அதுதான் காம்பவுண்டுன்னு சொல்லுவோம். எலமெண்ட் வந்து நம்ம எக்ஸாம்பிள் என்ன கொடுக்கலாம்னா காப்பர் கொடுக்கலாம், ஏன்னா Cu தானே. இதுலேயே மோனோ அட்டாமிக், பாலி அட்டாமிக் டைப்லாம் இருக்கு இல்லையா? எலமெண்ட்லேயே மோனோ அட்டாமிக்னா AU CU அது மட்டும்தான் நம்ம சொல்லுவோம். பாலி அட்டாமிக்னு சொல்லும் போது ஒரே இதில், அதாவது H வந்து 2 இருக்கும், H2. பாஸ்பரஸ்ன்னு பார்க்கும்போது P4 ஒரே இது தான், அதில் பார்த்திங்கன்னா 4 இருக்குது. அண்ட் சல்ஃபர்னு பார்க்கும்போது S8 இதெல்லாம் நம்ம சொல்லலாம். அண்ட் காம்பவுண்டுக்கு எக்ஸாம்பிள் வந்து கார்பன் டை ஆக்சைடு CO2 சொல்லலாம். இப்போ ஹோமோஜீனஸ் அண்ட் ஹெட்டரோஜீனஸ்னால் என்னென்னா, இப்போ ஹோமோஜீனஸுங்கிறது யூனிஃபார்மான காம்போசிஷன். எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா க்ரீன் டீ சொல்லலாம். க்ரீன் டீ, இப்போ நீங்கள் க்ரீன் டீ குடிப்பீங்களா, அதில் வந்து க்ரீன் டீயில் பார்க்கும்போது அதில் வந்து சுகர் லெவல் அண்டு டீயோட பவுடர் அது எல்லாமே பார்த்திங்கன்னா பேலன்ஸாக இருக்குமா, ஒரு யூனிஃபார்மான காம்போசிஷன் இருக்கும். அதுதான் ஹோமோஜீனஸ்னு சொல்லுவோம். அண்ட் ஹெட்டரோஜீனஸுங்கிறது என்னென்னா அது வந்து நான் யூனிஃபார்ம் காம்போசிஷன்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆயில் அண்ட் வாட்டர், 2 இதையும் பார்த்தீங்கன்னா ஆயில் ஒரு டம்ளரில் வாட்டரையும் அண்ட் ஆயிலையும் நம்ம போர் பண்ணணும்னா அது வந்து நான் யூனிஃபார்ம் காம்போசிஷனாக இருக்கும். ஸோ அது வந்து ஹெட்டரோஜீனஸில் நம்ம சேர்த்தோம். அண்ட் ட்ரூ சொல்யூஷனுங்கிறது என்னென்னா லெஸ் தென் 1 நானோமீட்டர் இருந்துச்சுன்னா அது நம்ம வந்து ட்ரூ சொல்யூஷன்னு சொல்லுவோம். அலாய்க்கு எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஸ்டீல்னு சொல்லலாம். அண்ட் சஸ்பென்ஷன் அண்ட் கொலாய்ட்ஸ் இதெல்லாமே நம்ம பார்க்கலாம். ட்ரூ சொல்யூஷன், சஸ்பென்ஷன் அண்ட் கொலாய்ட்ஸ் இதெல்லாமே நம்ம பார்க்கலாம். இப்போ எலமெண்ட்ஸ் அண்ட் காம்பவுண்ட்ஸோட டிஃப்ரென்ஸ். எலமெண்ட் அண்ட் காம்பவுண்ட் இது வந்து மேட் அப் ஆஃப் ஒன்லி ஒன் கைண்ட் ஆஃப் ஆட்டம் நம்ம பார்த்தோம். அண்ட் மேட் அப் ஆஃப் மோர் தென் ஒன் கைண்ட் ஆஃப் ஆட்டம் இது தெரியும். த சிம்பிளஸ்ட் பார்ட்டிக்கல் that retain all its property in an atom நம்மளுக்கு வரும். and the simplest particle that retain all its property in a molecule is a molecular இருக்கும். and cannot be broken down into simpler substance. broken down பண்ண முடியாது, cannot be broken down into simpler substance. and இதுக்கு வந்து காம்பவுண்டுக்கு பார்த்தீங்கன்னா cannot be broken down into elements by chemical method. இதுதான் element and compound உடைய difference. next வந்து என்னன்னா difference between mixtures and compound. மிக்சருக்கும் காம்பவுண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். மிக்சர் வந்து கன்சிஸ்ட் ஆஃப் 2 or more substance, 2ல அதுக்கு மேற்பட்ட சப்ஸ்டன்ஸால் கண்டெயின் ஆகிருக்கும் மிக்சர்னு சொல்லும் போது. அண்ட் காம்பவுண்ட் பார்த்திங்கன்னா சிங்கிள் சப்ஸ்டன்ஸ் தான் இருக்கும். அண்ட் அதாவது the constituent may be present in a proportion. the constituent are present in definite proportion இருக்கும்.
and they show the properties of their constituent. ஆனால் இதில் வந்து do not show, இது வந்து காமிக்காது. do not show the property of their constituent element. The components may be separated easily by physical method. இந்த components வந்து ஈஸியாக செப்பரேட் பண்ணிடலாம் by physical method. And the constituent can only be separated by one or more chemical reactionனால இது நம்ம செப்பரேட் பண்ண முடியும். அண்ட் இப்போ மிக்சரோடைய செப்ரேஷன் என்னென்னலாம் இருக்குது, செப்ரேஷன் ஆஃப் மிக்சர். இப்போ நிறைய மிக்சர்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய மிக்சர்ஸில் வந்து யூஸ்ஃபுல் சப்ஸ்டன்ஸும் அண்ட் அன்வான்ட் தேவையில்லாத சப்ஸ்டன்ஸும் மிக்ஸ் ஆகி இருக்கும் இல்லையா, அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா இம்பியூரிட்டின்னு சொல்லுவோம். ஏன்னா நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க சப்ஸ்டன்ஸும் அன்வான்டான சப்ஸ்டன்ஸும் மிக்ஸ் ஆகிருக்கிறத நம்ம வந்து இம்பியூரிட்டின்னு சொல்கிறோம். இதை நம்ம எப்படி செப்பரேட் பண்ணலான்னா, we have to separate these useful substance by following methods மூலமா செப்பரேட் பண்ணலாம். அது ஒரு 5 methods இருக்குது. sublimation, அப்புறம் centrifugation and solvent extraction and simple distillation and fractional distillation. இந்த 5 இருக்குது. இதை நம்ம ஒன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சப்ளிமேஷனுங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். சாலிட்லேருந்து டைரெக்டாக பார்த்திங்கன்னா அதாவது கேஷியஸ் ஸ்டேட்டுக்கு வந்து மாறிடணும். வித்தவுட் பார்த்திங்கன்னா லிக்விட் ஸ்டேட்டை அட்டன் பண்ணாமல் டைரெக்டாக சாலிட் டு கேஷியஸ் ஸ்டேட்டுக்கு மாறது தான் நம்ம சப்ளிமேஷன்னு சொல்லுவோம். அப்போ சர்டைன் சாலிட் சப்ஸ்டன்ஸ் வென் ஹீட்டட், ஒரு சர்டைனான ஒரு சாலிட் சப்ஸ்டன்ஸை நம்ம ஹீட் பண்ணும் போது சேஞ்ச் டைரக்ட்லி ஃப்ரம் சாலிட் டு கேஷியஸ், சாலிட்லேருந்து டைரெக்டாக கேஷியஸ் ஸ்டேட்டுக்கு மாறிடும் வித்தவுட் லிக்விட் ஸ்டேட் இல்லாமல். எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா நாப்தலின் பால்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து டைரெக்டாக இந்த மாதிரி இருக்கும். அண்ட் கேம்பர் அண்ட் அயோடின் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இதுக்கான எக்ஸாம்பிள். இப்போ ஒரு இம்ப்யூரான சாலிட் வந்து ஒரு டிஷ்ஷில் இருக்குது. அண்ட் அந்த இம்ப்யூரிட்டி பார்த்திங்கன்னா அந்த டிஷ்லேயே செட்டில் ஆயிரும். அதை நம்ம ஹீட் பண்ணும்போது இது வந்து செட்டில் ஆயிரும். அண்ட் பியூரான சாலிட் வேப்பர் வந்து தனியாக கலெக்ட் பண்ணி வச்சுக்குவாங்க. இது வந்து எக்ஸாம்பிளோட கொடுத்துருக்காங்க டயக்ராம் எக்ஸ்பிளனேஷனோட. அண்ட் நெக்ஸ்ட் சென்ட்ரிஃபிகேஷனுங்கிறது என்னென்னா, இது எப்படி டிஃபைன் பண்ணலான்னு பார்த்தோன்னா, ஒரு பார்த்திங்கன்னா இப்போ அதாவது ஃபைன் இன்சொல்யூபிள் சாலிட் இருக்கு இல்லையா, அதை வந்து ஃப்ரம் சாலிட் லிக்விட் மிக்சர்லேருந்து செப்பரேட் பண்ணுறது தான் சென்ட்ரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிடலாம். அதாவது ஃபைன்னு சொல்லும் போது பவுடர் அந்த மாதிரி சொல்லலாம். அப்போ இட் இஸ் அ ப்ராசஸ் பை விச் ஃபைன் இன்சொல்யூபிள் சாலிட் வந்து ஃப்ரம் அ சாலிட் லிக்விட் மிக்சர்லேருந்து செப்பரேட் பண்ணுறோம் இல்லையா, கேன் பி செப்பரேட்டட் யூஸிங் சென்ட்ரிஃபிகேஷன் மூலமாக செப்பரேட் பண்ணுறது தான் இதுதான் சென்ட்ரிஃபிகேஷன்னு சொல்லுவோம். இது எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா, அதாவது செப்பரேஷன் ஆஃப் க்ரீம் ஃப்ரம் மில்க்லேருந்து க்ரீமை செப்பரேட் பண்ணுறது இஸ் அ எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் தேர்டு டெக்னிக் என்னென்னா சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன். இந்த சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்ஷனுங்கிறது என்னென்னா, இப்போ 2 இம்மிசிபிள் ஆன லிக்விட் வந்து செப்பரேட் பண்ணுறோம். அதோட கண்டிஷன் என்னன்னு சொல்லலாம்னா, சொல்யூபிலிட்டி வந்து அது 2 இம்மிசிபிள் லிக்விட்னு பார்த்தோன்னே அது சொல்யூபிலிட்டி வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். அண்ட் அந்த சூட்டபிள் சால்வெண்ட்டில் இருக்கணும். அப்போ this method works on the principle of difference in solubility of 2 immiscible liquid. difference 2 இதுக்கும் பார்த்தீங்கன்னா 2 immiscible liquidக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். in a suitable solvent using separating funnel மூலமா நம்ம பண்ணலாம். இது செப்பரேட்டிங் ஃபனல் மூலமா கெரோசின் ஆயில் கொடுத்துருக்காங்க இல்லையா, இது வந்து எக்ஸாம்பிள். இந்த டயக்ராமேஷன் இதோட டயக்ராம் எக்ஸ்ப்ளனேஷன். நெக்ஸ்ட் டெக்னிக் என்னென்னா சிம்பிள் டிஸ்டிலேஷனுங்கிறது என்னென்னா, இப்போ ஒரு சொல்யூஷனை பியூர் லிக்விடை செப்பரேட் பண்ணுறது தான் பார்த்திங்கன்னா நம்ம வந்து சிம்பிள் டிஸ்டிலேஷன்னு சொல்லலாம். அதாவது எவாப்ரேட் ஆகி கண்டென்ஸ் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து சால்ட் வாட்டர் வந்து நம்ம பியூர் வாட்டராக மாற்றுறது பார்த்திங்கன்னா இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லலாம். இட் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் அப்டைனிங் பியூர் லிக்விட். இது என்ன ப்ராசஸ்னால், பியூர் லிக்விடை நம்ம கொண்டு வரணும். எதிலிருந்து? ஃப்ரம் அ சொல்யூஷன் based on the difference in their boiling point. differenceன்னு கொடுத்துருக்காங்க. difference in their boiling point இருக்கணும். and solutionலேருந்து பியூர் சப்ஸ்டன்ஸாக சொல்யூஷன்லேருந்து பியூர் சப்ஸ்டன்ஸாக செப்பரேட் பண்ணுறது. அதான் இட் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் அப்டைனிங் பியூர் லிக்விட் ஃப்ரம் எதுலேருந்துனா சொல்யூஷன். இது பேஸ்ட் ஆன் த டிஃப்ரென்ஸ் இன் த பாயிலிங் பாயிண்ட். அதாவது டெஸ்டிலேஷனுங்கிறது எவாப்ரேஷன் ப்ளஸ் கண்டென்சேஷனை கொடுத்துருக்காங்க. இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தா ஈஸியாக புரியும். அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சால்ட் வாட்டரை ஒரு இதில் ஊற்றி வச்சுருக்காங்க. அண்ட் இது நம்ம வந்து ஹீட் பண்ணுறோம். டிஃப்ரென்ஸ் இன் தேர் பாயிலிங் பாயிண்ட்னு கொடுத்துட்டாங்க. இது பர்னர். இதை ஹீட் பண்ணும்போது இது வந்து எவாப்ரேட் ஆகும் இல்லையா, சால்ட் வாட்டர் தானே, வாட்டர் வந்து எவாப்ரேட் ஆகும், சால்ட் வாட்டர். இது எவாப்ரேட் ஆகி இங்கே பார்த்திங்கன்னா கூலிங் வாட்டர் வந்து
அதாவது இந்த இடத்துல வந்து கூலர் இருக்கும், கூல் பண்ணிவிட்டு அது கண்டென்ஸ் ஆகும் இல்லையா, அப்போ கண்டென்ஸ் ஆகும்போது இது வாட்டராக மாறிடும், அது வந்து நம்மளுக்கு பியூர் வாட்டராக இருக்கும். அப்போ என்ன சொல்யூஷன் மிக்சர், ஒரு சொல்யூஷன் மிக்சர் வந்து அதாவது சால்ட் வாட்டர் இருக்குல்ல, சால்ட்டு ப்ளஸ் வாட்டர் மிக்ஸ் ஆகிருக்குங்களா, அப்போ சொல்யூஷன் மிக்சர் வந்து ஹீட் பண்ணும்போது லிக்விட் வித் லோ பாய்லிங் பாயிண்ட் வேப்பர் ஆகும் அண்ட் அது வந்து கண்டென்ஸ் ஆகி பியூர் லிக்விடாக மாறும். இதை வந்து தனியாக செப்பரேட் பண்ணி எடுத்துக்குவாங்க, அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. இதுதான் டயக்ராம் எக்ஸ்ப்ளனேஷன். இது சிம்பிள் டிஸ்டிலேஷனுக்கு. நம்ம இதில் பார்த்தீங்கன்னா இம்மிசிபிள் லிக்விட்னு பார்த்தோம் இல்லையா, இம்மிசிபிள் லிக்விட்னா என்ன டெக்னிக் வரும்னா சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன், இதை ஞாபகம் வச்சுக்கணும். அண்ட் இப்போ நெக்ஸ்ட் வந்து ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன். ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷனுங்கிறது என்னென்னா, இப்போ 2 or more இது வந்து மிசிபிள் லிக்விடில் வரும், 2 அதுக்கு மேற்பட்ட மிசிபிளான லிக்விடை வந்து இதை வந்து இதில் பார்த்தீங்கன்னா பாய்லிங் பாயிண்ட் வந்து டிஃபர் ஆகக்கூடாது, டு நாட் டிஃபர் இன் தேர் பாய்லிங் பாயிண்ட். இது எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா பெட்ரோகெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸில் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் ஆல்கஹால் ப்ளஸ் வாட்டர், இதை நம்ம செப்பரேட் ஆல்கஹால் ப்ளஸ் வாட்டர் நம்ம ஆல்கஹாலை தனியாக எடுக்கணும்னா 2 மிசிபிளான லிக்விட், இது 2மே மிசிபிளான லிக்விட், இதை நம்ம வந்து ஆல்கஹாலை வந்து நம்ம தனியாக செப்பரேட் பண்ணி எடுக்கிறோம். இது வந்து இது எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னா பெட்ரோகெமிக்கல் இண்டஸ்ட்ரியில். இப்போ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சொல்யூஷன். இப்போ இந்த சொல்யூஷனுங்கிறது என்ன டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க, சொல்யூஷனுங்கிறது ஹோமோஜீனஸ் மிக்சர் ஆஃப் 2 or more substances, 2 அதுக்கு மேற்பட்ட சப்ஸ்டன்ஸ் ஆஃப் ஹோமோஜீனஸ் மிக்சர் தான் சொல்யூஷன். ஹோமோஜீனஸ் மிக்சர்ஸ்னால் தெரியும், அது வந்து யூனிஃபார்ம் காம்போசிஷன். அப்போ யூனிஃபார்ம் காம்போசிஷன் ஆஃப் மிக்சர் ஆஃப் 2 or more சப்ஸ்டன்ஸை தான் சொல்யூஷன் சொல்கிறாங்க. அப்போ சொல்யூஷனுங்கிறது பார்த்திங்கன்னா சொல்யூட் ப்ளஸ் சால்வெண்ட்டை தான் சொல்யூஷன் சொல்கிறோம். சொல்யூட்டுங்கிறது என்ன, சால்வெண்ட்னா என்னென்னு பார்த்துக்கலாம். இப்போ சொல்யூட்டுங்கிறது லெஸ்ஸர் வெயிட்டில் பார்த்திங்கன்னா அது லெஸ்ஸாக இருக்கும், சால்வெண்ட்டுக்கு அதே இது வெயிட்டில் வந்து அதிகமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சால்ட் வாட்டர் இருக்கு இல்லையா, சால்ட் ப்ளஸ் வாட்டர் இது இருக்குது, H2ங்கிறது வாட்டர். அப்போ சால்ட் அண்ட் வாட்டர், சால்ட்டு பார்த்திங்கன்னா வெயிட் அமௌண்ட் வந்து வெயிட் வந்து கம்மியாக இருக்கும், அமௌண்ட் ஆஃப் வந்து லெஸ்ஸராக இருக்கும், அமௌண்ட் பை வெயிட் வந்து லெஸ்ஸராக இருக்கும். அண்ட் அதே இது H2O வாட்டருக்கு பார்த்திங்கன்னா ஏன்னா சால்ட் வாட்டர் நிறைய போட்டிருப்போம், சால்ட் இதில் போட்டாலே சால்ட் வாட்டராக மாறிடும் இல்லையா, அப்போ வாட்டரோட குவான்டிட்டி அமௌண்ட் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இதில் எது சொல்யூட் எது சால்வெண்ட்னா சால்ட்டுங்கிறது சொல்யூட் பிகாஸ் அ காம்பனன்ட் ப்ரெசன்ட் இன் லெஸ்ஸர் அமௌண்ட்டாக இருக்குது. அண்ட் H2Oங்கிறது வந்து வாட்டர் பார்த்திங்கன்னா அதோட அமௌண்ட் வந்து லார்ஜராக இருக்குது, பை வெயிட்டில் வந்து லார்ஜராக இருக்குது. ஸோ இது சொல்யூட் அண்ட் இது சால்வெண்ட். இதுதான் சொல்யூஷனுங்கிறது ஹோமோஜீனஸ் மிக்சர்ஸ் ஆஃப் 2 or more சப்ஸ்டன்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா டைப்ஸ் ஆஃப் சொல்யூஷன். என்ன டைப்ஸ் இருக்குன்னு பார்த்தோன்னா சஸ்பென்ஷன், கொலாய்டல் சொல்யூஷன் அண்ட் ட்ரூ சொல்யூஷன் தான் கொடுத்துருக்காங்க. இதோடைய டைப்ஸ் அதுன்னு பார்த்தோம்போது டைப்ஸ் ஆஃப் சொல்யூஷன்னா ட்ரூ சொல்யூஷன், கொலாய்டல் சொல்யூஷன் அண்ட் சஸ்பென்ஷன், இதுதான் டைப்ஸு. அண்ட் அது வந்து என்னென்ன இதில் எப்படிலாம் டிஃபர் ஆகுது நம்ம பார்க்கலாம். பேஸ்ட் ஆன் த பார்ட்டிகல் சைஸை பொறுத்து ஆஃப் த சொல்யூஷன் வந்து டிவைட் பண்ணியிருக்காங்க 3 அண்ட் இதை வந்து கம்பேர் பண்ணி சொல்லியிருக்காங்க, ஒவ்வொரு இது கம்பேர் பண்ணி இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ பார்ட்டிகல் சைஸ் வந்து ஒவ்வொரு இதுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா சஸ்பென்ஷனுக்கு பார்த்திங்கன்னா கிரேட்டர் தென் 100 nanometer இருந்துச்சுன்னா அதை நம்ம சஸ்பென்ஷன்னு சொல்லுவோம், அது டெஃபினிஷன்லேயே இப்படி தான் வரும். அண்ட் கொலாய்டல் பார்த்திங்கன்னா 1 to 100 nanometer இருந்துச்சுன்னா அதை நம்ம வந்து கொலாய்டல் சொல்யூஷன், அண்ட் லெஸ் தென் 1 nanometer இருந்துச்சுன்னா அதை வந்து ட்ரூ சொல்யூஷன்னு சொல்லுவோம். ஃப்ராக்ஷனல் அதாவது ஃபில்ட்ரேஷன் செப்பரேஷன் வந்து இது வந்து பாசிபிள் அண்ட் இதில் வந்து இம்பாசிபிள், அதில் வராது. அண்ட் இதுலேயும் ட்ரூ சொல்யூஷனில் பார்த்திங்கன்னா வராது, இட் இஸ் இம்பாசிபிள் இன் ஃபில்ட்ரேஷன். அதாவது சொல்யூஷனில் பார்த்திங்கன்னா இது வந்து இம்பாசிபிளாக இருக்கும் ஃபில்ட்ரேஷன் செப்பரேஷன் வந்து. நெக்ஸ்ட்டு செட்டிங் ஆஃப் பார்ட்டிகல், அதாவது செட்டில் ஆகுமா, அது சஸ்பென்ஷனில் பார்த்திங்கன்னா அது ஓனாகவே செட்டிலாக தான் இருக்கும், ஆன் தேர் ஓன் செட்டில் தான் இருக்கும். அண்ட் கொலாய்டல் சொல்யூஷனில் செட்டில் ஆன் சென்ட்ரிஃபிகேஷன் ப்ராசஸ் நம்ம பார்த்தோன்னே டெக்னிக்கு, அதில் வந்து இது செட்டிலாக இருக்கும், செட்டில் ஆன் சென்ட்ரிஃபிகேஷன். அப்போ இது வந்து செட்டிலாக இருக்காது, ட்ரூ சொல்யூஷனில் செட்டில் இருக்காது. இதோட அப்பியரன்ஸ் எப்படி இருக்கும்னா ஒப்பாக்யூவாக இருக்கும். அண்ட் கொலாய்டலில் வந்து அதாவது செமி டிரான்ஸ்லியூவெண்ட்டாக இருக்கும், இல்லைன்னா டிரான்ஸ்லியூவெண்ட்டாக இருக்கும், செமி டிரான்ஸ்லூசென்ட்டாக இருக்கும் இல்லைன்னா டிரான்ஸ்லூசென்ட்டாக இருக்கும். அண்ட் சொல்யூஷனில் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட்டோட ஸ்கேட்டரிங் 3 இதுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தோன்னா அதாவது சஸ்பென்ஷனில் இது வந்து பெனிட்ரேட் ஆகாது, டஸ் நாட் பெனிட்ரேட். அண்ட் கொலாய்டல் சொல்யூஷனில் இது வந்து ஸ்கேட்டர் ஆகும். அண்ட் இதில் வந்து ட்ரூ சொல்யூஷனில் பார்த்திங்கன்னா இது ஸ்கேட்டர் ஆகாது.
அப்போ டிஃப்யூஷன் ஆஃப் பார்ட்டிகளோட டிஃப்யூஷன் வந்து சஸ்பென்ஷனில் எப்படி இருக்கும்னா do not diffuse ஆகாது. அண்ட் இது வந்து ஸ்லோவாக பார்த்தீங்கன்னா டிஃப்யூஸ் ஆகும். அண்ட் இது குயிக்காக ரேப்பிட்லி வந்து டிஃப்யூஸ் வந்து ரேப்பிட்லி. அண்ட் ப்ரௌனியம் மூமெண்ட் இது நம்ம பார்ப்போம். ப்ரௌனியம் மூமெண்ட்னா என்னென்னு. இப்போ ப்ரௌனியம் மூமெண்ட் வந்து இதில் வந்து காமிக்கலாம் ஷோ. இதில் பார்த்திங்கன்னா கொலாய்டலில் வந்து காமிக்கும். அண்ட் சொல்யூஷனில் வந்து ட்ரூ சொல்யூஷன் வந்து டஸ் நாட் ஷோ தி ப்ரௌனியன் மூமெண்ட். அண்ட் இதோட நேச்சர் எப்படி இருக்குன்னா ஹோமோஜினஸாக ஹெட்ரோஜினஸான்னு பார்க்கும்போது சஸ்பென்ஷனில் வந்து ஹெட்டிரோஜினஸ்ங்கிறது நான் யூனிஃபார்ம் காம்போசிஷன் பார்த்தோம் இல்லையா. அப்போ இது நான் யூனிஃபார்ம் காம்போசிஷன், கொலாய்டலும் நான் யூனிஃபார்ம் காம்போசிஷனில் தான் இருக்கும். ட்ரூ சொல்யூஷன் மட்டும்தான் அதாவது யூனிஃபார்ம் காம்போசிஷன், அதாவது ஹோமோஜினஸாக இருக்கும். இப்போ டைப்ஸ் ஆஃப் சொல்யூஷன் அதோட டெஃபனிஷன் அந்த ஒவ்வொரு இதோட பார்ட்டிகல் சைஸை வச்சு தான் இங்கே டெஃபனிஷனாக இருக்கும். அப்போ ட்ரூ சொல்யூஷன் பார்க்கும்போது பார்ட்டிகல் சைஸ் ஆஃப் த சொல்யூஷன் வந்து லெஸ் தென் 1 நானோமீட்டர் இருந்துச்சுன்னா அது நம்ம ட்ரூ சொல்யூஷன் பார்த்தோம் இல்லையா. அண்ட் கொலாய்டல் சொல்யூஷன் இஸ் அ ஹெட்டிரோஜினஸ்னு பார்த்தோம். சிஸ்டம் கன்சிஸ்டிங் ஆஃப் டிஸ்பர்ஸ்டு ஃபேஸ் அண்ட் த டிஸ்பர்ஷன் மீடியம், இதுதான் இதுக்கான டெஃபினிஷன். அண்ட் சஸ்பென்ஷன் பார்க்கும்போது if the particle size of a solution is greater than 100 nanometer இருந்துச்சுன்னா then it is called as suspension. Next வந்து special properties of colloids. கொலாய்ட்ஸுடைய வேறு சில ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு பார்க்கும்போது ப்ரௌனியன் மூமெண்ட், திண்டால் எஃபெக்ட் அண்ட் எம்யூல்ஷன் இந்த டாப்பிக்கில் நம்ம பார்க்கலாம். இப்போ ப்ரௌனியன் மூமெண்ட்டுக்கு என்னென்னா கொலாய்டல் பார்ட்டிகல் ஆர் மூவிங் கான்ஸ்டண்ட்டாக. அந்த கொலாய்டல் பார்ட்டிகல் பார்த்திங்கன்னா கான்ஸ்டண்ட்டாக அண்ட் ரேப்பிடாகவும் மூவ் ஆகும். எந்த டைரக்ஷனில் எப்படி டைரக்ஷனில் இருக்கும்னா ஜிக்ஸாக் டைரக்ஷனில் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டண்ட்டாகவும் ரேப்பிடாகவும் மூவ் ஆகும்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கான காரணம் என்ன ரீசன்னா அன்பேலன்ஸ்டு பாம்பேண்டட் ஆஃப் அ பார்ட்டிக்கல் பை த மாலிகுல் ஆஃப் டிஸ்பர்ஷன் மீடியம். அதாவது துகள்கள் வந்து சமநிலையற்ற, அன்பேலன்ஸ்னால் சமநிலையற்றன்னு தானே அர்த்தம். அதோட பாம்பேண்டட் பார்ட்டிக்கல் அதாவது அன்பேலன்ஸ்டு பாம்பேண்டட் ஆஃப் பார்ட்டிக்கல் பை த மாலிகுல் ஆஃப் டிஸ்பர்ஷன் மீடியம். இதுதான் இதுக்கான ரீசன். துகள்களுடைய சமநிலையற்றதுனால தான் இது வந்து இந்த மாதிரி இருக்குது. அதாவது கான்ஸ்டன்ட் அண்ட் ரேப்பிட்லி இன் ஜிக்ஸாக் டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து திண்டால் எஃபெக்ட். அதாவது when a beam of light is passed, beam of light வந்து ஒரு கொலாய்டட் சொல்யூஷன் மூலயமா பாஸ் ஆச்சுன்னா அந்த பாத் வந்து லைட் பீம், அந்த லைட் பீம் வந்து பார்த்திங்கன்னா அது நம்மளுக்கு தெரியும், விசிபிள் ஆகும். இதுக்கான காரணம் என்னென்னா ரீசன் வந்து இட் இஸ் டியூ டு த ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட்னால தான் இந்த மாதிரி நம்மளுக்கு இருக்குது. இதுதான் நம்ம விச் இஸ் கால்ட் அஸ் திண்டால் எஃபெக்ட்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து எம்யூல்ஷன். இட் இஸ் அ கொலாய்ட் ஆஃப் 2 or more immiscible liquid. அதுக்கு மேற்பட்ட இம்மிசிபிளான லிக்விடு. இட் இஸ் அ கொலாய்ட் ஆஃப் 2 or more immiscible liquid when one liquid is dispersed into another. ஒரு 2 இல்லைன்னா அதுக்கு மேற்பட்ட இம்மிசிபிளான லிக்விடு வந்து டிஸ்பர்ஸ் இன் அனதர் லிக்விடை நம்மளுக்கு வருது. இப்போ வாட்டர் அண்ட் ஆயில் இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஒரு எம்யூல்ஷன் சொல்கிறோம். இதுதான் நம்ம எம்யூல்ஷன் சொல்கிறோம். ரெண்டு இது இப்போ மிக்ஸ் பண்ணுறோம் இல்லையா, இதுதான் நம்ம இம்மிசிபிள் அண்ட் இது வந்து எம்யூல்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் இது என்ன சொல்லலாம்னா இப்போ க்ரீம் சொல்லலாம். க்ரீமில் பார்த்தீங்கன்னா ஆயில் டிஸ்பர்ஸ்ட் இன் வாட்டர். க்ரீமில் வந்து வாட்டர் அதிகமாகவும் ஆயில் வந்து டிஸ்பர்ஸ்ட் இன் வாட்டரில் இருக்கும். அண்ட் அதே இது எக்ஸாம்பிள் பட்டர் எடுத்தோன்னா வாட்டர் வந்து டிஸ்பர்ஸ்ட் இன் ஆயிலாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டூடெண்ட் ஆக்டிவிட்டி அண்ட் அசஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஆன்சர்லாம் பார்க்கலாம். ஐடென்டிஃபை வெதர் த கிவன் சப்ஸ்டன்ஸ் இஸ் மிக்சர் ஆர் காம்பவுண்ட் அண்ட் ஜஸ்டிஃபை யுவர் ஆன்சர். இது வந்து ஒவ்வொரு சப்ஸ்டன்ஸையும் மிக்சராக காம்பவுண்டானு கேட்டிருக்காங்க. இப்போ சாண்ட் அண்ட் வாட்டர்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ மிக்சர். கான்க்ரீட்டும் மிக்சர் தான், வாட்டர் அண்ட் ஆயிலும் மிக்சர் தான் சொல்லுவோம். அண்ட் CO2ங்கிறது பார்த்தீங்கன்னா காம்பவுண்டுன்னு சொல்லுவோம். Second one, do some activity to show the difference between heterogeneous and homogeneous mixtures at your home. வீட்டில் வந்து at your home do some activity to show the difference. எதுக்கான டிஃப்ரென்ஸ்னால் ஹெட்ரோஜீனஸ் அண்ட் ஹோமோஜீனஸ்க்கான டிஃப்ரென்ஸை வந்து ஹோம் ஆக்டிவிட்டியாக செய்யுங்கன்னு கொடுத்துருக்காங்க. அது வந்து ஹோமோஜீனஸ்ன்னு சொல்லும் போது எக்ஸாம்பிள் க்ரீன் டீன்னு சொல்லலாம். அண்ட் ஹெட்ரோஜீனஸ்க்கு ஆயில் அண்ட் வாட்டர் எக்ஸாம்பிள் இதெல்லாம். அண்ட் இப்போ அப்சர்வ் கேம்பர் அண்ட் naphthalene balls, compare them based on separation techniques you learned, explain the technique involved in the substance.
இப்போ கேம்பர் அண்ட் நாப்தலின் பால்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இதில் அப்சர்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. என்னென்னா கம்பேர் தேம் பேஸ்ட் ஆன் த செப்பரேஷன் டெக்னிக். பேஸ்ட் ஆன் த செப்பரேஷன் டெக்னிக்கை பொறுத்து கம்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம பார்த்தோம்ல செப்பரேஷன் டெக்னிக், இதுக்கு என்னென்ன கேம்பர் அண்ட் நாப்தலின் பால். எக்ஸ்பிளைன் த டெக்னிக் இன்வால்வ் இன் திஸ் சப்ஸ்டன்ஸ். இந்த சப்ஸ்டன்ஸ் இது ரெண்டுக்கும் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா நாப்தலின் பால்ஸ் அண்ட் கேம்பர்னாலே சப்ளிமேஷன் வரும். அந்த இதை நம்ம டெஃபனிஷனை எழுதிக்கலாம். இதுதான் பார்த்திங்கன்னா அதுக்கான ஆன்சர். ஏன்னா இது வந்து என்ன டெக்னிக்னா சப்ளிமேஷன். சர்டைன் இதை சாலிட் டு டேரெக்டாக கேஷியஸ் ஸ்டேட்டுக்கு லிக்விட் ஸ்டேட் அட்டன் பண்ணாமல் டேரெக்டாக சாலிட் டு கேஷியஸ் ஸ்டேட் அட்டன் ஆச்சுன்னா அதுதான் சப்ளிமேஷன் பார்த்தோம். எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம். அண்ட் இதை வந்து டயக்ராம் எக்ஸ்ப்ளனேஷனும் கொடுத்துருந்தாங்க. இதுதான் இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட்டு வந்து differentiate 3 types of solution based on their particle size and try to collect those solution from your home. Differentiate பண்ண சொல்லியிருக்காங்க 3 types of solution based on their size பொறுத்து. நம்ம ஆல்ரெடி இதுக்கான டெஃபனிஷன் பார்த்தோம் இல்லையா, டைப்ஸ் ஆஃப் சொல்யூஷன் அதோட டெஃபனிஷன் அந்த பேஸ்ட் ஆன் their சைஸில் தான் இது இருக்குது. less than 1 nanometer true solution and greater than 100 nanometer suspension and 1 to 100 நம்ம அது கொலாய்டல்னா ஆல்ரெடி நம்ம இதில் பார்த்தோம் இல்லையா, இதுதான் இதுக்கான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஒனுக்கு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அசஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ரைட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் எலமெண்ட் அண்ட் காம்பவுண்ட். எலமெண்ட் அண்ட் காம்பவுண்டுடைய டிஃப்ரென்ஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா, இதுதான் இதுக்கான ஆன்சர். மேட் அப் ஆஃப் ஒன்லி ஒன் கைண்ட் ஆஃப் ஆட்டம், மோர் தென் ஒன் கைண்ட் ஆஃப் ஆட்டம். இதெல்லாம் இந்த த்ரீ பாயிண்ட்ஸ்னால் பார்த்தீங்கன்னா எலமெண்ட்ஸ் அண்ட் காம்பவுண்ட் கிடையாது ஆன்சர். இதோட டிஃப்ரென்ஸ் தான் ஆன்சராக கொடுக்கணும். அதுக்கு நெக்ஸ்ட்டு ஒன் என்னென்னா எக்ஸ்பிளைன் Tyndall Effect and Brownian Movement. இதோட நம்ம டெஃபினிஷன் பார்த்தோம் இல்லையா, இதுதான் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்காங்க. இதுதான் இதுக்கான ஆன்சர். செகண்ட் ஒன்க்கான ஆன்சர் எக்ஸ்பிளைன் Tyndall Effect and Brownian Movementனா இது வந்து Brownian Movementனா இந்த கொலாய்டல் பார்ட்டிகல் ஆர் மூவிங் கான்ஸ்டன்ட்லி அண்ட் ரேப்பிட்லி இன் zigzag டைரக்ஷனில் மூவ் ஆகுது. இதுக்கான ரீசன் நம்ம பார்த்தோம். அன்பேலன்ஸ்டு பாண்ட் ஆர்டர் ஆஃப் பார்ட்டிகல் வந்து பை த மாலிகுல் ஆஃப் டிஸ்பர்ஷன் மீடியம், இதுதான் இதுக்கான ரீசன் நம்ம பார்த்தோம். அண்ட் Tyndall எஃபெக்ட் வந்து பீம் ஆஃப் லைட்டு வந்து ஒரு கொலாய்டல் சொல்யூஷனுக்குள்ளே பாஸ் ஆகும்போது அந்த பாத்தில் லைட் பீம் வந்து நம்மளுக்கு விசிபிள் ஆகும். எதனாலனா டியூ டு த ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட். இதுதான் நம்ம Tyndall எஃபெக்ட்னு பார்த்தோம். இதுதான் இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன். செகண்டுக்கும் ஆன்சர் பார்த்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு தேர்ட் வந்து பார்த்திங்கன்னா நேம் த மெத்தட் யூஸ் டு செப்பரேட் மிஸ்சிபிள் லிக்விட் அண்ட் இம்மிசிபிள் லிக்விட். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, அதோட டெக்னிக்ஸ் நம்ம பார்க்கும்போது மிக்சருடைய டெக்னிக் என்னென்னலாம் இருக்கும் 5 பார்த்தோம் இல்லையா. அது மிஸ்சிபிள் லிக்விட்னா நம்ம என்னென்னு பார்த்தோம், ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன். அண்ட் இம்மிசிபிள்னா சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன். அதாவது மிஸ்சிபிள் லிக்விட்னா ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷனும் அண்ட் இம்மிசிபிள் லிக்விட்னா சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்ஷனும் நம்ம பார்த்தோம். இதுதான் எந்த இதுன்னு கேட்டிருக்காங்க, எந்த நேம் ஆஃப் த டெக்னிக். இந்த இம்மிசிபிள்னா சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன், மிஸ்சிபிள்னா ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன் எழுதணும். அதுதான் ஆன்சர். லாஸ்ட் ஒன் ஃபோர்த் ஒன் என்னென்னா டிஃபைன் எம்யூல்ஷன், கிளாஸிஃபை இட் வித் அன் எக்ஸாம்பிள். இங்கே பார்த்தோன்னே இதுதான் இதுக்கான ஆன்சர். எம்யூல்ஷனை பற்றியோட டெஃபனிஷன் அண்ட் இதோட எக்ஸாம்பிள். இந்த கொலாய்ட் ஆஃப் 2 or more miscible liquid when one liquid is dispersed into another இது டிஸ்பர்ஸ் ஆகும்போது அதுதான் நம்ம பார்த்திங்கன்னா எம்யூல்ஷன்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள் க்ரீம் வந்து ஆயில் டிஸ்பர்ஸ்ட் இன் வாட்டர் அண்ட் பட்டர் வந்து வாட்டர் டிஸ்பர்ஸ்ட் இன் ஆயில். இதுதான் இதுக்கான ஆன்சர். இந்த வீடியோவில் நம்ம ஸ்டூடெண்ட் ஆக்டிவிட்டி அசஸ்மெண்ட் அண்ட் ஒவ்வொரு டாப்பிக்கான எக்ஸ்ப்ளனேஷனும் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். த்ரிஷா மேத்தமெட்டிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.